தமிழகத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை என்ற உடல் உறுப்பு கொடையாளர்கள் பாராட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அமைச்சர், உடல் உறுப்பு தான முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் அதிக விபத்துகள் நடைபெறும் பகுதிகளை கண்டறிந்து முதலுதவி சேவை மையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். விரைவில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக நிறைய உயிர்களை இளம் உயிர்கள் இழந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்ஸில் சாலை விபத்துகள் அதிக அளவில் இளம் உயிர்களை இழக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது. இந்த உயிர்களை காப்பாற்றணும், அதுக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்குது. இப்போ NK48 ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். 48 மணி நேரத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் நீங்கள் எமர்ஜென்சியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே நேரம் ஃபஸ்ட் எய்டு முதலுதவியும் நம்ம செய்யணும். பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் அதிக அளவில் இருக்குமோ அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள், அங்கே யார் பெர்மனெண்ட்டாக அங்கே இருப்பாங்களோ, கடை வச்சுருக்காங்களோ, அவங்களுக்கான ட்ரைனிங் முதலுதவி சிகிச்சை, அந்த CPRனு சொல்லப்படுற அந்த முதலுதவி சிகிச்சைக்கான ட்ரைனிங்கும் நம்ம வழங்குறதுக்கான திட்டத்தை நம்ம அறிவிக்க போகிறோம்.